வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பரட்டைக்கீரை வரை. இந்த பரட்டைக்கீரையை கெயில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. இந்த கெயில் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. குறிப்பாக வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த கெயில் கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதாரணமாக சமைச்சும் கூட சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் சுவையாக எப்படி சமைக்கிறேன்னு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கெயில் கீரை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து நான் இலங்கையில் ஒரு இடத்திலும் பார்த்ததில்லை. சில வேளையில் மலை நாடுகளில் இருந்திருக்கலாம், ஆனால் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. இதை நான் ஐரோப்பாவெலாம் பார்த்துருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் மார்க்கெட்டில் அல்லது ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் அல்லது தோட்டங்களில் தான் அதை முழுசாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த மாதிரி வெட்டி தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எதுவுமே நீங்கள் கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சில வேளையில் அந்த பெரிய பெரிய தண்டுகளாக தெரிகிற பகுதிகள் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பொறுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் இலையை மட்டும் சமைக்கலாம். இதை கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்கள், பரட்டைக்கீரையை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதனுடைய அளவு வந்து 250 கிராம். அதில் இருந்து இந்த மாதிரி ஒரு சில தண்டுகளை நான் கழிச்சிருக்கிறேன். மீதியானதெல்லாம் இதில் வெட்டி நான் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அதை முதல்ல சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பரட்டைக்கீரைக்கு இப்போ முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய். இது உங்களுக்கு அதிகம்னு சொன்னால் இதை விட்டு கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரையினுடைய எல்லா பக்கத்திலும் வந்து உப்பு சுவரும். இப்போ பாருங்கள், பரட்டைக்கீரைக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து இதுக்கு தாளிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனில் இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 நறுக்கின செத்தல் மிளகாய், 1 அலக்கு நறுக்கின கருவேப்பிலை, ஒரு மீடியம் வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல ஒரு பொன்னிறமான பதத்துக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வதங்கி வரும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் சேர்க்குற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் எது வேணுமென்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெருப்பை வந்து மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க. இந்த பருவத்தில் நீங்கள் வந்து இப்போ கலந்து வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கலந்துட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி திறந்தபடியே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் கலந்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அல்லது ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த கெயில் கீரை வந்து அதிக நேரம் வேகக்கூடாது. அதிகம் வெந்ததுன்னு சொன்னால் இது வந்து கலர் மாறி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதே வேளையில் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்காது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். நெருப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெருப்பை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா இந்த கீரை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நெருப்பை கூட்டி தண்ணி வத்த பண்ணிடுங்க. இந்த மாதிரி திறந்தபடியே 2.5 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு கீரை வந்ததுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் இந்த பதத்தில் இறக்கிடலாம். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மச்சன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இது கூட நீங்கள் வந்து கூனி கருவாடு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே வேளையில் வந்து நீங்கள் மாஸ் கருவாட்டு தூள் கூட இதில் பயன்படுத்தினா ரொம்பவே சுவை வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்லா விதமான வெஜிடேரியனோ அல்லது நான் வெஜிடேரியனான சாப்பாடுகளோட கலந்து இதை சாப்பிடலாம். இப்போ இதை வந்து இறக்கி பரிமாறிக்கலாம்.
என்ன நண்பர்களே, பரட்டைக்கீரை வரை எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த பரட்டைக்கீரை வரையை நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது முறுக்கு மீல வர சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவையில் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.